என்ன பார்க்குறீங்க? இதெல்லாம் என்னோட இயர் ஸ்டட்ஸுங்க. நல்லா கும்பலா போட்டு கவுத்து வச்சிருக்கேன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல. நான் நல்லா டப்பால நீட்டா தான் போட்டு அடுக்கி வச்சிருக்கேன். பட் ஆனா, எதனா எப்பனா எனக்கு வேணும் அப்படின்னு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும்னா ரொம்ப கஷ்டமா போகுது. அதனால தான் நான் ஒரு இயரிங் ஆர்கனைசர் வாங்குனேன். இதில 6 டிவைடர்ஸ் இருக்கு. ஓகே பரவால்ல. கலர் கோஆர்டினேஷனா பண்ணி அதை நீட்டா எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். எனக்கு எப்போனா எதனா வேணும் அப்படின்னு இருக்கும்போது, பர்ட்டிகுலர் கலர்ல போய் நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பட் ஸ்டில் என்னால ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக முடியல. ஏன்னு தெரியல. ஸோ அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது மண்டைக்குள்ள. ஓகே ஒரு டிஐஒய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல பிளாக் ஷீட் எடுத்துக்கிட்டேன். அதில பார்த்தீங்கன்னா, நல்லா அழகா அங்கங்கங்க குத்தி வச்சுட்டேன். இயரிங் பின்னாடி அந்த காம்பு இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி நான் குத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி கூட அந்த திருகாணி போட்டு நல்லா செக்யூர் பண்ணிட்டேன். எங்கே என்ன ஹோல் வேணுமோ நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நம்ம இயரிங் சைஸ் பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் நான் ஈஸியாக அது மாதிரி குத்தி வச்சுக்கிட்டேன். எனிவே இப்போ எல்லாமே நீட்டாக அடுக்கி வச்சுட்டேங்க. வா மை காட்! சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி பிளாக் ஷீட்டில் இந்த மாதிரி பார்க்கும்போது. இப்போ எனக்கு எதனா பர்ட்டிகுலர் ஸ்டட் வேணும் அப்படின்ற போது ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸு வெறும் ₹30 தான். எந்த ஒரு கடையிலையும் கிடைக்கும். அதில் இந்த இதுவை உள்ளே வச்சுட்டேன் அண்ட் க்ளோஸும் பண்ணிட்டேன். ஏன்னா டஸ்ட்டு ஃப்ரீயாகவும் இருக்கும் அண்ட் மோரோவர் நம்மளை ஹார்ம் பண்ணவும் பண்ணாது. பிகாஸ் பின்னாடி இருக்கிற திருகாணி எப்போனா குத்திக்கலாம்ல. ஓகே. எனிவேஸ் இப்போ நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன். இப்போ என்ன எதனா பர்ட்டிகுலர் இயரிங் வேணால் ஈஸியாக எடுத்துக்க முடியும்.